Hi designers, welcome back to our channel Safa Creations. நாங்க கடைசியா 1 day brooch workshop பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறையவே சப்போர்ட் கொடுத்திருந்தீங்க. அது மட்டும் இல்ல 1 lakh கிட்ட வந்து அந்த வீடியோ ரீச் பண்ண போகுது. அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான என்கொயரிஸும் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்துருந்துச்சு. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் கிளாஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். 1 day workshop வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா நாங்க 2 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3வது பேட்ச்க்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட நேமை உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம எங்களோட 1 day ஒர்க்ஷாப்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் பண்ண ப்ரூச் ஒர்க் டிசைன்ஸ், அவங்க ஒர்க் பண்ண பிளவுஸ் டிசைன்ஸ், சாரீ பின் இதெல்லாமே 1 by 1 பார்க்க போறோம். அதோடவே எனக்கு வாட்ஸ்அப்ல ஃப்ரீக்வெண்டா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து வீடியோல உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் ரொம்பவே கிளியரா புரியும் அப்படிங்கறனால அதை பத்தி உங்களோட ஷேர் பண்ண போறேன். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டிசைன் வந்து பிரியா வெங்கட் அப்படிங்கிறவங்க நியூயார்க்ல இருந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒர்க் பண்ண டிசைன்ஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப நீட்டா ஒர்க் பண்ணி அதுக்கு கீழே வந்து அதுக்கான நேம்லாம் அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஸ்டின்ஸுக்கு வரலாம். கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்த கொஸ்டின்ல இருந்து கம்மியாக என்கொயரிஸ் வந்த கொஸ்டின் வரைக்கும் ஆர்டராக வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதிகமாக வந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் வந்துட்டு ஒரு ஃபுல் பேசிக் ப்ரூச் ஒர்க் வந்து கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருந்துச்சு. வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு, ஒரு நாள் நாங்கள் ஒர்க் ஷாப்பை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு பேட்ச் வந்து சாட்டர்டே போட்டிருந்தோம், இன்னொரு பேட்ச் வந்து சண்டே வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். சனிக்கிழமை ஒர்க் போகிறவங்களா இருந்தாங்க. ஸோ அவங்களாம் சண்டே வந்து கிளாஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சண்டே வந்து நாங்கள் கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது சண்டே வந்து ஸ்கூல்லாம் லீவு, சில்ட்ரன்ஸ்லாம் வீட்டில் இருக்கறனால ஒர்க் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய பேர் வீக்கெண்டில் வேண்டாம், வீக் டேஸில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. வீக் டேஸில் அனௌன்ஸ் பண்ணும்போது வீக்கெண்டில் தான் ஃப்ரீன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு நாள் வந்து ஒதுக்கி ஒரு கிளாஸை கற்றுக்கிறதுக்கே வந்து நிறைய பேருக்கு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது 4-5 நாள், ஒரு வாரம் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது வந்து எல்லாருமே நினச்சா கற்றுக்கணும். ஸோ ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் நம்ம ஃபுல் ஒர்க்கு கற்றுக்கலாம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு அது ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் 1 day ஒர்க் ஷாப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்பர் 2 வந்துட்டு, பேசிக் கற்றுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டைமும் நமக்கு தேவையும் படாது. இப்போ இதுவே நாங்கள் ஆரி கிளாஸ் வந்து 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைன் பண்ணியிருக்கோம். ஆனால் 2 months டியூரேஷன் தான் எப்போவுமே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கம்மியான ஒரு டியூரேஷனில் வேறு எந்த கிளாஸுமே நாங்கள் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. ஏன்னா அதுக்கு கற்று கேட்டால் நிறைய விஷயங்கள் வந்து ஆரி எம்ப்ராய்டரியில் இருக்குது. ஆனால் ப்ரூச்சஸில் அந்த மாதிரி கிடையாது. ப்ரூச் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக வந்து மெட்டீரியல் பற்றி நிறைய நாலேஜ் கிடைக்கணும். ஏன்னா அதிகமான மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால மெட்டீரியல் சம்மந்தமான நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸில் எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், எப்படி வந்து சாரீக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸை வந்து சூஸ் பண்ணலாம், ஈஸியாக போடுறதுக்கான ட்ரிக்ஸு டெக்னிக்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் தான் வந்து ப்ரூச் ஒர்க்கில் வந்து கற்றுக்கிறது மெயின். அதனால தான் நாங்கள் வந்துட்டு 1 dayல இந்த ப்ரூச் ஒர்க் ஷாப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த டிசைன்ஸ் வந்து நம்மளோட ஆரி கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் சந்திரிகா அவங்க ஒர்க் பண்ண டிசைன்ஸ் தான். இதுவுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் கலர் காம்பினேஷனில் புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. 2வது இடத்துல அதிகமாக வந்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, கிளாஸில் நாங்களும் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க. பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஃபோக்கஸ்டாக கிளாஸை நீங்கள் கவனிச்சா மட்டும் போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் நமக்கு டைமிங் வந்து கம்மி, 1 dayல தான் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது சில பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. சில விஷயங்கள் நான் காட்டுறதை பார்க்காம விட்டுருவீங்க. ப்ரூச்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பல வகையான மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து எம்ப்ராய்டரி திங்ஸ் இருக்குது, பிரேஸ்லெட் மேக்கிங், கிராஃப்ட் ஒர்க் யூஸ் பண்ணுற திங்ஸ் இருக்குது, எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். அதனால ஒரு கடைக்கு போகிறீங்க, கிளாஸுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அங்கேயே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு உங்களால் வர முடியாது. ஸோ 4-5 கடைக்கு நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும்.
அது மட்டும் இல்லை, நேம் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. நேம்ஸ் வந்து இந்த மெட்டீரியல்ஸ்க்கெலாம் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு ப்ராப்பரான நேம் கிடையாது. அதோட கலர் அண்ட் ஷேப் வச்சு ஏதாவது ஒரு பேரில் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கடைங்கள்லேயும் அதே பேரில் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அங்கே வேறு பேரில் சொல்லலாம். ஸோ அதனால நீங்கள் பிக்சர் காட்டி தான் வாங்க முடியும் சில திங்ஸ்லாம். அப்புறம் ஒரே இடத்துல பை பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது வாங்குறதுக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸ் போக வேண்டியிருக்கலாம், உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், டைமும் வேஸ்ட் ஆகும். அதனால உங்களுக்கு மெட்டீரியல் கிட் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 டேஸ்க்குள்ளேயே மெட்டீரியல் கிட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது மெட்டீரியல்ஸ் முன்னாடியே பை பண்ணுமா கிளாஸ்க்கு முன்னாடி அப்படின்ட்டு, அப்படி இல்லை. நான் எங்களோட ப்ரீவியஸ் பேட்சில் கூட கிளாஸுக்கு மொதல் நாள் கூட சில பேர்லாம் ஜாயின் பண்ணாங்க. கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் மெட்டீரியல் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கிளாஸில் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் ஒரே ஃபோக்கஸ் பண்ணி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பார்த்தா மட்டும் போதும். ஏன்னா நம்மளோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறோம் ஒன் டேயில். அதனால அந்த டைமில் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் காட்டுற சொல்லிக் கொடுக்குற விஷயத்த வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. மைண்ட் வந்து ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகும். நீங்கள் வந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது சில டவுட்ஸ்லாம் தோணுச்சுன்னா நீங்கள் கேட்க முடியும். ஆனால் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி தாட்டே வராது. நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறனால நான் கிளாஸஸ் மட்டும் எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். அடுத்ததாக எனக்கு அதிகமாக வந்த கொஷின் வந்துட்டு, கிளாஸ் வந்து பார்த்துட்டோம் முடிச்சிட்டோம், அப்போ எங்களுக்கு ரொம்ப கிளியராக ஃபீல் ஆகுது, அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்கு மறந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு பாதி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இந்த இடத்துல எப்படி போடுறதுன்னு மறந்துடுச்சு, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல் சம்மந்தமாகவோ ஸ்டிச்சஸ் பற்றியோ ஏதாவது ஒரு டவுட் வருது, அப்போ நாங்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்குறீங்க. அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி முடிஞ்சு 2 to 4 டேஸ்க்குள்ளே நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு வீடியோ ஃபார்மேட் கொடுத்துருவோம். கிளாஸில் பார்த்த எல்லா ஸ்டிச்சஸுமே அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சா போதும். ப்ராக்டிஸ்க்கான டைம் வந்து 2 வீக்ஸ் வந்து கொடுப்போம். நீங்கள் அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே டைம் எடுத்து நம்ம பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பலாம். ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க 1 வீக்கில் முடிச்சிடுவாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறவங்க, கொஞ்சம் ஒர்க்லாம் அதிகமாக இருக்கவங்க வந்து 2 வாரம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்புவாங்க. நீங்கள் டிசைன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இவ்வளோ கிளியராக தான் இருக்கும். அதையும் மீறி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஏதாவது கேட்கணும்னு தோணுதுன்னா இருக்கவே இருக்குது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணியோ நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை வந்து உடனே கிளியர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கிளாஸ் டைமில் உங்களுக்கு கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அவசியம்னா முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் முடிச்ச உடனே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பற்றி நாலேஜும் கிடச்சிரும், எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் 2-3 டேஸில் திங்ஸ் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாவது வாங்குறதா இருந்தாலும் அதுவுமே நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திங்ஸை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது NC ஸ்டீஃபன் அப்படிங்கிறவங்க தென்காசியிலேருந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க நிறைய சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் ஒர்க் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ளவுஸில் கூட சிம்பிள் புட்டாஸ் வந்து நிறையவே ட்ரை பண்ணியிருந்தாங்க. கீழே செயின் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டைப் டிசைன் இதெல்லாமே அவங்க பண்ணது தான். அது மட்டும் இல்லை, ஒரு பாவாடை சட்டையில் ரொம்பவே க்யூட்டாக ஒரு டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்தது கடைசியாக ஒரு கஸ்டமருக்காக அவங்க ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து சாரீ பென். நம்ம வந்து இந்த கிளாஸில் இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் வந்து ஐடியாஸ் கொடுத்துருந்தோம். அதை வச்சு அட்டகாசமாக ஒரு சாரீ பென் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, நீட் ஃபினிஷிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் இருக்க பெரிய ப்ளஸ். ஏன்னா இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பேங்கிளில் டிசைன் பண்ணிக்கலாம். பெரிய கடா பேங்கிள் இருக்கும்ல, அந்த மாதிரி பேங்கிளில் டிசைன் பண்ணலாம். சாரீ பின், ஹிஜாப் பின், டிக்டாக் பின்னில் நீங்கள் இதை வச்சு டிசைன் பண்ணலாம். ஹெட்பேண்ட் இருக்கும்ல, சில்ட்ரன்ஸோட ஹெட்பேண்ட், அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். இந்த பேட்ச் மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறனால எதில் வேணாலும் இந்த டிசைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் இருக்க பெரிய ப்ளஸ். இன்னும் நிறைய ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தோன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அதனால் குறிப்பிட்ட இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும்தான் இதில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். குட் ஈவினிங் மேடம். ஷஃபா கிரியேஷன்ஸ் உங்களோட இது வந்து ப்ரூச் ஆன்லைன் June 22 மார்னிங் 10 to 1 PM நடத்துனீங்க. சூப்பராக இருந்தது மேம் கிளாஸு.
எவ்வளோ கிளியராக மெட்டீரியல்ஸ் அழகாக சொல்லி புரிய வச்சு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், எப்படியெல்லாம் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 15 டிசைன்ஸ் பண்ணி நியர்லி ஒரு 15 டிசைன்ஸ் பண்ணி காமிச்சிங்க. அண்ட் என்ன டவுட்டாக இருந்தாலும் அது கிளியராக புரிகிற மாதிரி கிளாரிஃபை பண்ணிங்க. உங்கள் பேசிக் ப்ரூச் கிளாஸ் வந்து சூப்பராக இருந்தது மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் யூடியூப் பார்த்து தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. மெட்டீரியல் நாலேஜ் எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து இன்னும் நிறைய பிக்சர்ஸும் நிறைய அவங்க ஒர்க் பண்ண டிசைன்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸ் பற்றி முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸில் ஜாயின் பண்ணி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.